இன்னைக்கு நம்ம வரப்போற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துல கேலக்டஸோட அப்பியரன்ஸ் என்ன மாதிரி இருக்கும், இது வரைக்கும் நம்ம பார்த்திடாத கேலக்டஸோட உண்மையான ஐடென்டிட்டியை பிரேக் பண்ணா இது எம்சியூல என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்ன்றத பத்தி விளக்குற விதமா ஒரு சில தியரிஸ் இருக்கு. அது என்ன ஏதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துல தான் கேலக்டஸை முதல்ல எம்சியூல அறிமுகப்படுத்த போறாங்க. அப்போ கேலக்டஸோட உண்மையான ஐடென்டிட்டியை பிரேக் பண்றதுக்கு முன்னாடி கேலக்டஸ் யாரு என்னன்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாகணும். மார்வல் காமிக்ஸ்ல கேலக்டஸ் யூனிவர்ஸ் எல்லாத்தையும் விழுங்கி யூனிவர்ஸ் அழிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான வில்லத்தனமான கேரக்டரை தான் காட்டியிருப்பாங்க. கேலக்டஸ் இது மாதிரி பிளானட்ஸ் யூனிவர்ஸ் எல்லாம் விழுங்கி தான் அவரும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. கேலக்டஸ் ஒரு பிளானட் அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளானட்டுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்காக அந்த பிளானட்டுக்கு சில்வர் சஃபர் அனுப்புவாரு. தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துல கேலக்டஸ் ஒரு முக்கியமான வில்லனா இருக்கிறது மட்டும் இல்லாம பூமி அழிக்க வர கேலக்டஸ் எதிர்த்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். இது மட்டும் இல்லாம ட்ரைலர்லயே சூ ஸ்ட்ரோம் கன்சீவா இருக்கிறத ரிவீல் பண்ணிட்டாங்க. காமிக்ல சூ ஸ்ட்ரோம் ரீட் ரிச்சர்ஸோட மூத்த பையனான பிராங்க்லின் ரிச்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துல வரப்போறதையே ட்ரைலர்ல லைட்டா மேலோட்டமா டீஸ் பண்ணிருக்காங்க. கேலக்டஸோட உண்மையான ஐடென்டிட்டியை பிரேக் பண்றது பிராங்க்லினோட ஃபியூச்சர் அமைக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி விளக்குது. அதாவது மார்வல் காமிக்ஸ்ல பிராங்க்லின் ரிச்சர்ட் தன்னோட சக்திகளை பயன்படுத்தி டைம் டிராவல் பண்றதுக்கு அவரோட சக்திகள் அவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதன் விளைவா ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்த பிராங்க்லின் கேலக்டஸா பூமியையும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரையும் அழிக்கிறதுக்காக ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துல பிராங்க்லின் டைம் டிராவல் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு தியரி சொல்லுது. சூஸ்டோம் கன்சீவா இருக்கிற அதே நேரத்துல கேலக்டஸ் பூமிக்கு வர்றதுக்கான காரணத்தை இது தெளிவா சொல்ற மாதிரி இருக்கும். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தடுக்கிறதுக்காக அவரோட பாஸ்டுக்கு போய் அவரை கொல்ற மாதிரின்னு கூட சொல்லலாம். மார்வல் காமிக்ஸ் யூனிவர்ஸ்ல பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் மிகவும் சக்தி வாய்ந்த ஆட்கள்ல ஒரு ஆளா பார்க்கப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னா கேலக்டஸே லைட்டா பிராங்க்லினை பார்த்து பயப்படுவார்னா அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம பிராங்க்லின் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆள்னு. இது மட்டும் இல்லாம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் மார்வல் காமிக்ஸ்ல கேலக்டஸுக்காக மட்டும் அவரோட நேரத்தை அளவுக்கு அதிகமா செலவு பண்ணியிருக்காரு. எர்த் எக்ஸோட கதைகள்ல ஒரு யூனிவர்ஸோட மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக பிராங்க்லினே கேலக்டஸா மாறி இருப்பாரு. அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு மோசமான நிகழ்வுனால பிராங்க்லின் அவரோட கடந்த காலம் எல்லாத்தையும் மறந்து கேலக்டஸா மாறி பிறக்காத செலஸ்டியல் வச்சிருந்த பிளானட்ஸ் எல்லாத்தையும் விழுங்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துக்கான ட்ரைலர்ல காட்டப்பட்ட கேலக்டஸுக்கும் சில்வர் சஃபருக்கும் என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னா எம்சியூல சில்வர் சஃபரா ஷில்லா பால் இருப்பாங்க. இந்த ஷில்லா பால் ஒரிஜினல் சில்வர் சஃபரான ராட்டினோட காதலியா எர்த் எக்ஸ் ஸ்டோரி லைன்ல ஒரு சில இடங்கள்ல வந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த காமிக் புக் கதைகள்லயே ஷில்லா பால் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட கேலக்டஸோட ஒரு தூதுவரான சில்வர் சஃபரா மாறி இருப்பாங்க. அந்த வகையில ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஷில்லா பால் சில்வர் சஃபரா வர்றது கேலக்டஸ் பிராங்க்லினை குறிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த தியரியை நம்மளால 100% நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ட்ரைலர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தியரியும் ட்ரைலர்ல காட்டப்பட்ட எல்லாமே கச்சிதமா பொருந்துற மாதிரி தான் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த தியரி எம்சியூல நடந்தா ஒரு பெரிய மார்வல் ஹீரோ ஒரு வில்லனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்சியூல இதுக்கு முன்னாடி 2022ல ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்துல ஸ்கார்லெட் விச் இந்த படத்துல ஒரு மோசமான வில்லனா மாறி இருப்பாங்க. கடைசியா ஸ்கார்லெட் விச் பழைய மாதிரியே நல்லவங்களா மாறிடுவாங்க. இதே மாதிரி தான் பிராங்க்லினுக்கும் நடக்கணும் இந்த தியரி சொல்லுது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது நடந்தா அடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட் வார்ஸுக்கும் இது ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம பிராங்க்லினால ரியாலிட்டியவே மாத்தி அமைக்க முடியும். சீக்ரெட் வார்ஸ் காமிக்கோட முடிவுல கூட மொத்த ரியாலிட்டியும் சதஞ்சு போனதுக்கு அப்புறம் பிராங்க்லினை வச்சுதான் இந்த ரியாலிட்டி எல்லாத்தையுமே பழைய மாதிரியே சரி செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் விட நம்ம ஃபேவரட் சூப்பர் ஹீரோஸா இருக்க பிளாக் பேந்தர் முதல்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்ல தான் அறிமுகமாயிருப்பாரு. அதனால நம்ம மார்வலோட ஃபர்ஸ்ட் குடும்பமா இருக்கிற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபேமிலி இல்லாம வக்காண்டாவோட தலை சிறந்த போர் வீரரான பிளாக் பேந்தரை நம்ம பிக் ஸ்கிரீன்ல பாத்திருக்க கூட முடியாது. மார்வலோட மிக முக்கியமான சூப்பர் ஹீரோஸ் டீம்ல இவங்களுக்கும் ஒரு தனி இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் மத்தியில இவங்க மத்த சூப்பர் ஹீரோஸை விட அதிகப்படியான மரியாதையும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இனிமே வரப்போற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துக்கான அபிஷியல் ட்ரைலருமே ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பத்தினா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.